வணக்கம் நண்பர்களே! கார்த்தி தீபா சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கைக்கு எட்டுன அந்த ரகசியம் பார்க்க முடியாம போயிட்டுங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி சண்முகம் ஏட்டு ஐயாவோட ஃபோன சரியாக்க குடுத்து வாங்கி அந்த ரகசிய மர்ம முடிச்ச தெரிஞ்சுக்கலான்னு பார்க்க நேரம் சந்திரகலா அவ எடுத்து அந்த ஃபோன அப்படியே ஜன்னலோடி வெளிய போட்டுறா. அது வெளிய ரோட்ல போன பசங்க கையில கிடைச்சிருது. ஆனா நம்ம சாமுண்டேஸ்வரி அந்த ஃபோனு வேணும். நம்ம வீட்ல இருக்க யாரோ தான் அத நான் எடுத்து பார்த்துருவேனே. அதில ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. வெளிய தூக்கி போட்டுட்டாங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். இந்த விஷயத்தில நம்ம ராஜா மாப்பிள்ளைகிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு நம்ம ராஜாவை பார்த்து கேட்குறாங்க. ராஜா நான் சண்முகம் ஏட்டோட ஃபோனை சரியாக்கி வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் இருக்க ரகசியத்தை தெரிஞ்சுக்கலான்னு பார்க்க நேரம் அந்த ஃபோனை யாரோ எடுத்து வேணும்னியே என்னதோ பண்ணிவிட்டு அந்த ஃபோனு என் கையில் கிடைக்காம போயிடுச்சு. அந்த ஃபோனு எப்படியாவது வேணும், அதில் இருக்க மர்மத்தை தெரிஞ்சுக்கணும் ராஜா அப்படின்னு சொல்ல நேரம் நான் யார் வீட்டிலேருந்து எடுத்திருப்பா, இதெல்லாம் சந்திரகலாவோட வேலை தான் அப்படின்னு அந்த இடத்துல அந்த செல்லுக்கு கால் பண்ணி அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதோடு பார்த்தோன்னா வந்து அந்த ஃபோனை அந்த நபர்கள்ட்ட அந்த பசங்கள்கிட்டருந்து நம்ம ராஜா வாங்கிட்டு சாமுண்டேஸ்வரிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஃபோனில் நம்ம சண்முகம் ஏட்டு ஐயா சொன்ன ரகசியத்தை தெரிஞ்சு அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. அதோட இந்த ஃபோனை யார் எடுத்தது அப்படின்னு அந்த இடத்துல அந்த கேமராவை பார்க்குறாங்க. அப்போ தான் சந்திரகலாவோட திட்டத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. சந்திரகலா எடுத்து ஜன்னலோடி வெளியே போட்டது எல்லாம் பார்த்து செம அதிர்ச்சியில் நம்ம சந்திராவை வெளுத்தெடுக்கிறாங்க. அதில் என்ன விஷயம் இருக்குன்னு தெரியாமல் நீ வெளியே போட்ட, அது நம்ம அம்மாவை கொன்ன அந்த கொலைகாரனை பற்றிய உண்மை தெரிஞ்சிடுச்சு. நம்ம பரமேஸ்வரி பாட்டி அத்தையை நினச்சிட்டு இருந்த தப்பெல்லாம் இப்போ அதெல்லாம் தப்பு. உண்மை என்னென்னா இதுக்கு காரணம் அந்த முத்துவேல் தான் அப்படின்னு தூக்கி வாரி போடுறாங்க. சந்திராவும் கேட்டு அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டினாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி அந்த ஃபோனை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க நேரம் தீபாவதி கால் பண்ணிடுறாங்க. அவங்ககிட்ட பேச இதை மறந்து வச்சுட்டு போயிடறாங்க. இது அந்த ஏட்டோட ஃபோனு தான் அப்படின்னு நம்ம சந்திரகலாவுக்கு தெரியுது. இதை அக்கா பார்த்துடக்கூடாது, இதில் இருக்க ரகசியத்தை பார்த்தா நம்ம மாப்பிள்ளைக்கும் நம்ம மாமாவுக்கும் தான் ஆபத்து அப்படின்னு ஜன்னலோட எடுத்து வெளியே வீசிடுறாங்க. அதே நேரத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி அந்த ஃபோனை பேசிட்டு இங்கே பார்த்தா பயங்கர ஷாக்கு. அதில் காணாத உடனே அந்த ஃபோனை காணாத உடனே ரொம்ப ஷாக்காகி யாருடா எடுத்தா, நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறது யார் அப்படின்னு அந்த இடத்துல குழம்பி தவிக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. சந்திரகலா வசமாக அந்த ஃபோனை தூக்கி போட்டுக்கிட்டு தெரியாத மாதிரி இருந்துக்கிட்டாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி எப்படிடா அந்த ஃபோனை போயிருக்கோம், யார் அதை எடுத்திருக்காங்க, நம்ம வீட்டுக்குள்ளே அந்த வில்லி இருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா இந்த விஷயத்த நம்ம மாப்பிள்ளைகிட்ட சொன்னால் ஒரு தீர்வு கிடைக்கும், நிச்சயமாக ராஜா மாப்பிள்ளை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சாமுண்டேஸ்வரி நேராக ராஜா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுறாங்க. இந்த பாரு ராஜா, நான் சண்முகம் ஏட்டு அவரோட ஃபோன் என் கைக்கு கிடச்சி அதை சரியாக்க கொடுத்துருந்தேன். அப்போ நான் அதில் இருக்க விஷயத்த தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சரியாக்க இடத்துலேருந்து ஃபோனை வாங்கி இங்கே வீட்டில் பார்த்தா அந்த ஃபோனை நான் பார்க்கறதுக்கு முன்னாடியே ரூமில் வச்சுருந்ததை யாரோ தூக்கிட்டா அப்படின்னு சொல்ல நேரம் நிச்சயமாக இது சந்திராவோட வேலை தான், அவள் மாப்பிள்ளையை பற்றிய உண்மை தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு இந்த விஷயத்த அவங்க மாமாவும் மாப்பிள்ளைக்கு விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்னு அந்த இடத்துல ஃபோனை அவள் மாற்றிருக்கா. அவள் எங்கே வச்சுருக்கான்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அத்தை நீங்கள் கவலைப்படாதுங்க, அதில் இருக்க மர்ம விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். அந்த ஃபோனை மீட்டு வர்றது என்னோட பொறுப்பு அப்படின்னு அந்த இடத்துல ராஜா சொல்லிடுறாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் அந்த பசங்க எடுக்கிறாங்க. இதை என்ன சார் அப்படின்னு கேட்க நேரம் இது எங்களோட ஃபோன் அப்படின்னு நம்ம ராஜா கேட்க நேரம் நாங்கள் கீழே ரோட்டில் கிடந்து தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்ல நேரம் தயவு பண்ணி அந்த ஃபோனை தந்துருங்க, நாங்கள் காசு இவ்வளோ நாளும் தாரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நாங்கள் தாரோம் சார், நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு நம்ம ராஜா கிட்ட அந்த ஃபோன் கிடச்சிருதுன்னு சொல்லலாம். அந்த ஃபோனுக்கு அதை என்ன இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல பார்க்க நேரம் தான் சண்முகம் அவர் உயிரோடு இருக்க நேரம் கொடுத்த வாக்கு மூலம் அதில் இருக்குது. அதை பார்த்து அப்படியே அரண்டு போகிறாருங்க. அதோட பார்த்தோம்னா அதை நேராக அந்த ஃபோனை கொண்டுட்டு நம்ம அத்தை கிட்ட காட்டுவோம் அப்படின்னு அத்தை சாமுண்டேஸ்வரிட்ட காட்டுறாங்க.
சாமுண்டேஸ்வரி இதை பார்த்து வாயை பிளக்குறாங்க. சாமுண்டேஸ்வரி, நீ நினைக்கிறது தவறு. உங்கள் அம்மா சாவுக்கு வந்து சிவகாமி சாவுக்கு இந்த பரமேஸ்வரி குடும்பம் காரணம் கிடையாது. அதுக்கு உண்மையான குற்றவாளி யாருன்னா அது வேற யாரும் இல்லை, முத்துவேல் தான். அவன் உங்கள் அம்மா கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான். உங்கள் அம்மா அதை அடித்து அவனை வெளுத்ததுனால அவன் வந்து உங்கள் அம்மா தான் அதுக்கு காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல உங்கள் அம்மா சாப்பிட வச்சுருந்த சாப்பாட்டில் விஷத்தை கலந்து வந்து உங்கள் அம்மாவை கொன்னதே அந்த முத்துவேல் தான் அப்படின்னு வந்து குட்டு வெளிப்பட்டுருது. ஓ, முத்துவேல் இவ்வளோ பெரிய கொடுமையை செய்துக்கிட்டு நான் அதுக்கு பரமேஸ்வரி அத்தையை நான் வந்து பழி வாங்கியிருக்கேன். நான் எவ்வளோ பெரிய பாவத்தை செய்துட்டேன், தப்பு. நான் வந்து இப்போவே அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அதோட கையோடு அவங்க பையனு கூட சேர்ந்து வாழ இங்கேயே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியோட மைண்டே அப்படியே மாறி போட்டுன்னு பேச்சுன்னு சொல்லலாம். எப்படியாவது வந்து நம்ம அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எந்த ஜென்மம் எடுத்தாலும் நான் அவங்களுக்கு செய்த கொடுமைக்கு பாவத்துக்கு வந்து அளவே இல்லை, அவ்வளோ பெரிய பாவத்தை செய்துட்டேன், எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நொந்துக்கிட்டாங்கங்க. அதோட நம்ம ராஜா கிட்ட வந்து சொல்லி வருத்தப்படுறாங்க சாமுண்டேஸ்வரி. இந்த பாருங்க, உண்மை தெரியாமல் நான் வந்து அந்த பரமேஸ்வரி அம்மா குடும்பத்தை இவ்வளோ தூரம் பழி வாங்கிட்டேன். எனக்கு இது அவமானமாக இருக்குது. என் கணவரை இப்போவே அவங்க அம்மா கூட சேர்த்து வைக்கணும். வாங்குமா போகலாம் அப்படின்னு வந்து காரில் வந்து கிளம்புறாங்க. அக்கா எதுக்காக இப்போ இந்த ராஜா கூட போகிறாரு? அந்த ஃபோனில் என்ன தான் விஷயம் இருந்து அதே பார்த்தாலும் அந்த ஃபோனை நம்ம தூர போட்டாலும் அக்காவுக்கு கைக்கு அதுக்கு கிடச்சிட்டேன். அவள் எதையோ இதை பற்றி தெரிஞ்சு எங்கேயோ போகிறா. அக்கால வந்து நோட்டமிட்டு நம்ம போக வேண்டியதான் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியை நோட்டமிட்டே நம்ம சந்திரகலா போகிறாங்கங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி நேராக வந்து பரமேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ இந்த கிழவி வீட்டுக்காக எதுக்காக போகிறா அக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்மளும் ஒட்டு கேட்கலாம் அப்படின்னு வந்து உள்ளே நடக்கிற சந்திரகலா வந்து ஜன்னலோட ஒட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் நம்ம அக்கா கோபத்தோட பரமேஸ்வரி கிழவியை திட்ட போகிறா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நம்ம சந்திரகலாவுக்கு ஒரு பெரிய பல்பு வந்து கிடச்சிது. போன வேகத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து பரமேஸ்வரி பாட்டியோட காலில் விழுறாங்கன்னு சொல்லலாங்க. என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம பரமேஸ்வரி பாட்டி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னடா ஆச்சு என் மருமகளுக்கு, எதுக்காக இப்போ என் காலில் வந்து விழா, என்னை கண்டாலே பிடிக்காது அப்படின்னு வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி. நம்ம சந்திரகலா ஜன்னலோடி பாட்டி அக்களுக்கு கிறுக்கு பிடிச்சிட்டா. எதுக்காக இந்த பரமேஸ்வரி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தான் எங்கள் அம்மா சாவுக்கு நீங்கள் தான் காரணம்னு நான் தப்பாக புரிஞ்சுட்டேன். இப்போ தான் சண்முகம் ஏற்று அவர் உயிரோடு இருக்க நேரம் கொடுத்த வாக்குமுறை எனக்கு கையில் வந்து சிக்கிடுச்சு. அதை பார்த்த பிறகு தான் தெரியுது எங்கள் அம்மா சாவுக்கு காரணம் நீங்கள் இல்லை, அந்த முத்துவேல் தான் காரணம். நான் தெரியாமல் உங்கள்கிட்ட பகையாட்டு நான் வந்துட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. எத்தனை ஜென்மம் சேர்த்தாலும் நான் செய்த பாவத்துக்கு மோட்சமே கிடையாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கரங்கி நிற்கிறாங்க. நீ வந்து உண்மை தெரிஞ்சிக்காம தானே உங்கள் அம்மா சாவுக்கு நாங்கள் காரணம்னு நினச்ச சாமுண்டேஸ்வரி, வீடு பரவாயில்ல அப்படின்னு வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்து சாமுண்டேஸ்வரியை ஏற்றுக்கிட்டாங்க. நம்ம சந்திரகலாவுக்கும் உண்மை தெரிய வருது. முத்துவேல் மாமா தான் இதுக்கு காரணமாக. அவரை அக்கா நினச்சாலும் நான் வந்து விட போகிறதில்ல. எங்கள் அம்மா சாவுக்கு இவரை காரணம்னு தெரிஞ்ச பிறகு எனக்கு முழு கோபமும் முத்துவேல் மாதிரி தான். இந்த பரமேஸ்வரி கிழவி காரணம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு நான் எதுக்காக இவப்பையால் கோவப்பட போகிறேன் அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலாவே வந்து ஒரு நிமிஷம் ஆடி போய் நிற்கிறாங்கங்க.